பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம அறிஞ்சுக்க போற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருக்கிற அனைவரையுமே தேவனுடைய வசனம் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலியமாக அழைக்கப்படுகிறோம். ஏன் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசத்தை வைக்கும் போது அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென், ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது குஷ்டரோகியான லாசரும் ஐஸ்வர்யவானும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல மரிக்கிறாங்க. மரிக்கும் போது அந்த ஐஸ்வர்யவான பாதாளத்துல போய் அவன் வேதனைப்படுற அந்த காரியங்களை இந்த ஒரு திருஷ்டாந்தத்துல நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லும் போது இத ஓமையை போல சொல்லாம இத நடந்த காரியத்தையே ஆண்டவரே பார்த்திருக்கிறதுனால அவர் அந்த காரியத்தை பார்த்தது போல ஒரு திருஷ்டாந்தமா சொல்றத தான் இந்த விஷயத்த நம்ம கவனிக்கும் போது புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்படின்னா அங்க 2 பேர் மரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் குஷ்டரோகியாகிய லாசர். லாசர் மரிச்ச நேரத்திலே என்ன நடக்குது? அவருடைய உடலை அந்த ஆத்மா பிரியுது. பிரிஞ்சதுக்கு அடுத்து அவரை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில தேவதூதர்களை கொண்டு போய் அப்படியே கடுத்துறாங்க இல்லைங்களா? எடுத்துட்டு போய் அப்படியே அவனுடைய மடியில போய் கடுத்து அவனை விட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம நரகத்துல பாதாளத்துல இருக்கிற ஐஸ்வர்யனை கூட பார்க்க முடியும். ஏன் அந்த மரித்த நபரா இருக்கிற குஷ்டரோகியாகிய அந்த லாசரை கொண்டு போய் ஏன் ஆபிரகாமுடைய மடியில அவனை கடத்தணுமா இருந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம நமக்கு நாம கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். தேவனுடைய வசனத்தின் மூலியமா வெளியே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா காரியங்களையும் நம்ம அறிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆமா, எதுக்காக ஆபிரகாமுடைய மடியில போய் இதோ இந்த மரிச்சு போன இந்த குஷ்டரோகியாகிய லாசரை கொண்டு போய் அந்த இடத்துல கடத்துறாங்க? அதுக்கடுத்து ஏன் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறாங்க? பெருசா இந்த ஐஸ்வர்யவான் பாவத்தை செய்துதான் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல கடைசியா நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கிட்ட இந்த ஐஸ்வர்யவான் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது போல நான் பாதாளத்துல வேதனைப்பட்டு இருக்கிறேன்னு இந்த மரிச்சிருக்கிற இந்த லாசரை ஆபிரகாம் ஐயா நீங்க அனுப்பி வைங்க. இந்த லாசர் உயிரோடு கூட எந்திரிச்சு போனா கண்டிப்பா என் சகோதரர்கள் எல்லாம் அங்கீகரிச்சுப்பாங்க அப்படின்னும் போது ஆபிரகாம் அவனுக்கு மறு உத்தரமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசியன் ஆகமும் அதுக்கடுத்து தீர்க்கதரிசியின் அந்த புத்தகங்களும் அவங்க கிட்ட இருக்கு. அந்த வசனத்துக்கே அவங்க செவி சாய்க்காம போகும்போது நிச்சயமா மரிச்சவன் உயிரோடு கூட எந்திரிச்சு போனா கூட கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஆபிரகாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது ஐஸ்வர்யவான் கிட்டேயும் இதோ மோசே எழுதினவன் அந்த நியாய பிரமாணம் என்கின்ற அந்த வசனங்களை குறித்துதான அந்த பகுத்தறிவும், அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகள் எழுதின அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனை குறித்துதான அந்த ஆழங்கள் எல்லாவற்றையும் இந்த ஐஸ்வர்யவானும் கூட கேட்டிருக்கான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத காரணத்தினால தான், கீழ்ப்படியாமையின் நிமித்தமாகத்தான் அவன் நரகத்துல இருக்கிறான் அப்படின்றத அந்த கடைசி பதில் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இன்னொரு மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி லாசர் இருக்கிறாரு இல்லைங்களா? குஷ்டரோகி ஆகிய லாசர். அவரு குஷ்ட வியாதியோட கூட மறிக்கிறாங்க. ஆனா குஷ்ட வியாதியிலேயே மறிச்ச ஒரு நபர், குஷ்டம்னாலே பாவம் தான், பாவத்துல மறிச்ச ஒரு நபர் எப்படி ஆபிரகாமுடைய மடியில, ஏன்னா ஆபிரகாமுடைய மடி அப்படின்னும் போது ஆபிரகாமுடைய மடி என்ன அவ்வளவு பெருசா இருக்கா? நிறைய பேர் மறிக்கிறவங்க எல்லாருமே போய் அங்கதான் ஆபிரகாமுடைய மடியில கடத்தி விடுவாங்களா? அங்கதான் இருப்பாங்களா? அப்படின்றது போலெல்லாம் சில குதர்க்கங்களை செய்யறவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? தர்கிக்கிறவங்க. இப்படிப்பட்ட தர்கிக்கின்ற கேள்விகளை முன்வைக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதான் தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? பரதேசம் அப்படின்னு சொல்லியும், மூன்றாம் வானம் அப்படின்னு சொல்லியும், இல்லைன்னா இலைப்பாறுதலின் இடம் அப்படின்னும், இல்லைன்னா பரலோகம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல குஷ்டரோகியாகிய லாசர் இருக்கிறா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? அப்படின்னா குஷ்டரோகியாகிய அந்த லாசர் அந்த இடத்துக்கு போறதுக்கு
அவனுக்குள்ள நன்மையான எதனா காரியம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் அவனுடைய கீழ்ப்படியாமையோ அவனுடைய பாவத்தின் மூலியமாகவோ அவனை தண்டித்திருக்கிறார் இல்லைங்களா? முதலாவதா ஆண்டவர் ஒரு சிச்சையை கொடுக்கும்போது எதற்காக அந்த சிச்சையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு, நான் தவறு செஞ்சுட்டு இருக்கேன், அந்த தவறுக்கு உண்டான அந்த ஒரு தண்டனையா ஒரு சிச்சை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து அந்த சிச்சையோடு இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா, இங்கிலீஷ் பேப்பர்ல கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, ஆம் ஆண்டவரே நான் செய்தது தவறு, இந்த தவறின் நிமித்தமாக நீர் என்னை சிச்சித்தீர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? ஏற்றுக்கொண்டா நிச்சயமா ஆண்டவர் அவனை மன்னிப்பாங்க. அதுக்கடுத்து மன்னிச்சிருந்தா அந்த குஷ்ட வியாதி இருக்கு இல்லையா, அந்த வியாதியில இருந்து அவன் கண்டிப்பா வந்துட்டு அவன் சுகம் பெற்று இருந்திருக்கணும் இல்லையா ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கூட எழும்பும். கர்த்தர் நீதியை சரி கட்டுகின்றவராக இருப்பார் இல்லைங்களா? எப்படி நீதியை சரி கட்டுகின்றவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மனுஷன் ஏதோ ஒரு காரணத்தினால தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுக்கு உள்ளாமலையும் இருந்த ஒரு காரணத்தை நிமித்தமா தேவன் அவனை கடிந்து கொண்டார். அவன் தேவன் தண்டித்த அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இதை எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம 2 ராஜாக்களை கூட பார்க்க முடியும். 26வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க உசியா அப்படின்ற ஒரு மன்னன் இருப்பார். அந்த மன்னன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசாரியன் செய்கின்ற அந்த பணியை நானும் கூட செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு தூபத்தை போடுவேன் அப்படின்னு சொல்லி போய் முன்ன நிற்கும் போது ஆண்டவர் அவனுக்கு குஷ்ட வியாதியினால அவனை தண்டித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா இவருக்குள்ள ஒரு கீழ்ப்படியாமை வந்தது நிமித்தமாகத்தான் தேவன் தண்டித்தாங்க. ஆனா அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கத்தோட கூட, ஆம் கர்த்தர் நல்லவர், அவர் நீதிபரர் அப்படின்றத ஏற்றுக்கொண்டார். அதுக்கடுத்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்து நிமித்தமா இது சரிதான், என் பாவத்துக்கு உண்டான ஒரு தண்டனையா இது இருக்கிறது, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கினதுனால தான் மறிச்ச உடனே அவர் வந்துட்டு பரலோகமோ 3ஆம் வானமோ இளைப்பாறுதலான இடமோ இல்ல ஆபிராமோட மடி அப்படின்ற அந்த இடத்துக்கோ போயிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? அதனால ஆண்டவர் நீதியை சரிகிட்டுகின்ற தேவனாக இருக்கின்றதுனால நம்மேல் இருக்கின்ற அந்த கரை திரை என்கின்ற எந்த ஒரு பாவ களங்கத்துக்கு உண்டான அந்த அதிகாரத்தை சாத்தான் பெற்றுக்கொண்டவனாக மோசியோட அந்த பிணத்துக்காக எப்படியாக அந்த நாளில் பிசாசு போராடினானோ, யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, மோசியோடைய அந்த பிணத்துக்காக இதோ இவன் எனக்கு சொந்தம் அப்படின்றது போல உரிமை கொண்டாடுறதுக்கு வரும்போது அந்த இடத்துல உரிமையே இல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ செய்த ஒரு கீழ்ப்படியாமையின் செயலுக்காக நீ கான தேசத்தை சுதந்து கொள்ளும்படியாகவும் அதை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாயே, ஆனால் நீ அதுக்குள் பிரவேசிக்க முடியாது, இங்கே ஒரு மலை மேல் ஏறி அதை சுற்றி நீ பார்த்துக்கொள், நீ அதுக்குள் பிரவேசிக்க கூடாது என்கின்ற ஒரு பெரிய தண்டனைய அவனுக்கு அனுமதிச்சாரு. அவன் எதற்காக அவ்வளவு பிரயாசமும் கஷ்டமும் பட்டானோ அந்த தண்டனைய தேவன் கொடுக்கும் பொழுது அந்த தண்டனையோ அவன் ஏற்றுக்கொண்டு கூட மரித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் செய்து தவறு என்கின்றதையும் அந்த தவறுக்குண்டான இந்த தண்டனை சரி என்கின்றதையும் அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் கர்த்தரோடு கூட அவன் இப்பொழுது ஆபிராம் ஈசாக் யாக்கோபோடு கூட அவன் பரலோகத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்றத நம்மளால நிதானிக்க முடியுது இல்லைங்களா? இது போல தேவனுடைய மனுஷர்களையும் நம்ம பார்க்கும்போது எலிஷா அப்படின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. அவரு கூட மரிக்கும் போது வியாதிப்பட்டு மரித்தார் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கும். ஆனா தேவனுடைய மனுஷன் மரிக்கும் போது கூட, அவர் வியாதியில இருக்கும்போது கூட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கிறாரு. வியாதி இருக்கு, அப்படியே தீர்க்க தரிசனத்தையும் உரைக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், யாரையும் நம்ம இவங்களை கம்பேரிசமா எடுத்துட்டு இல்லப்பா எனக்கு வியாதி இருந்தாலும் நம்மளுக்குள்ள வியாதி வந்திருந்தா அதுக்கு உண்டான காரணம் நம்மளுடைய பாவமும் கீழ்ப்படியாமைன்னு செயலாகத்தான் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா எப்போ மரணம் வரைக்குமே அந்த ஒரு வியாதி நம்மளை பின்பற்றி அந்த வியாதியோட கூட நம்ம மறிக்கின்றவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தின் அந்த உச்சகட்டமோ அந்த களங்கம் அந்த கரை திரை என்கின்றத எடுத்து அந்த ஆத்மா பரலோகத்துக்கு பிரவேசிக்கணும், இனி வேற வாய்ப்பு கிடையாது. இப்படியாகத்தான் இந்த வியாதியோட கூட அவன் கடைசி வரைக்கும் எனக்கு உத்தமனுமாக சன்மார்க்கனுமாக நடந்து கொண்டு இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு அவன் வந்துட்டு எனக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து தான் அவன் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்றது போலியான ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பாரு அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆனா
இங்க ஆபிரகாமோட மடியில அந்த குஷ்டரோகிய கொண்டு போய் கடத்துறாங்க இல்லைங்களா தேவதூதர்கள். அதற்குண்டான காரணம் என்ன, ஏன் ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த காரணத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம். மீகா 7வது அதிகாரம் 5வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 5வது வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், மீகா 7வது அதிகாரம் 5வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. மடியில ஒரு ஆணுடைய மடியில் படுக்கின்றவள் யாரா இருப்பாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய விழா எலும்பாகிய மனைவியைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுறாரு. அப்படின்னா உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டு உன்னுடைய சொல்லின்படியாக நடந்து கொள்ளுகின்ற உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன் மடியில் படுத்து உறங்குகின்ற உன்னுடைய மனைவி அப்படின்ற அந்த காரியத்தை ஏன் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய அந்த மனைவியோடைய கணவர் என்னவென்று சொல்லி எல்லாம் கற்றல் எடுக்கிறாரோ அதன்படியாக அவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுகின்றதுனால தான் உன்னுடைய மடியில் படுக்கின்ற உன்னுடைய மனைவியோடு கூட அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல லாசர் ஆபிரகாமுடைய வழியை விரும்புகின்றவனாகவும் அதன்படி செய்கின்றதுக்கு தான் எப்பொழுதும் உற்சாக மனதோடு கூட இருக்கின்ற ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கிறான் அப்படின்றதையும், தேவனுடைய வழியை அவன் தேர்ந்தெடுத்து அதுல நடக்கின்றதுக்கு அவருடைய வழி எப்பொழுதும் நீதியின் வழிகள் தான் அப்படின்றத அவன் விரும்பினதாகவும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது தாவீது தேவனுக்கு விரோதமா ஒரு பாவத்தின் செயல்ல ஈடுபடுறாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலியமா ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டாகுது. இல்ல அந்த எச்சரிப்பின் சத்தம் எப்படி இருந்துச்சா, ஏதோ ஒரு ஐஸ்வர்யனுக்கு அவனுடைய மந்தையில நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, ஆனா ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி எப்பவும் அவனுடைய மடியில தூங்கி கொண்டு உறங்கி கொண்டு அவன் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வேற யாரும் கிடையாது, ஒரு மனைவியை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துலயும் பார்க்கும்போது அவனுடைய மடியில படுத்து ஒருங்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா அவனுடைய உள்ளத்தின் ஆலோசனையின் படியாக, ஒரு கணவருடைய உள்ளத்தின் ஆலோசனையின் படியாக அவருடைய மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற அந்த மனைவியை குறித்து தான் அவரோட மடியில் படுத்து உறங்குகின்றவள் அப்படின்றது போல மீகாலையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துலயும் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் ஆட்டுக்குட்டியை குறிச்சு ஒரு கதையை போல ஒரு எச்சரிப்பை தாவீது சொல்லும் போது கூட இப்படியாத்தான் விளக்கத்தை கொடுக்கிறாரு ஆவியானவர். அப்படின்னா ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, ஆபிராம தேவன் எதற்காக அழைத்தாரோ, ஆபிராம் எப்படியாக தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படியாக நடந்தாரோ அப்படியாக நானும் நடக்க வேண்டும் என்கிறதையும், தேவனுடைய கட்டளைகள்ல சந்தோஷப்படுகின்ற ஒரு மனுஷனாக யார் இருந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, குஷ்டரோகியாகிய லாசர் இருந்திருக்கிறதுக்கு வேத வசனத்தின்படியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வசனத்துல பாக்குறோம். சரி, இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம வசனத்தின் மூலியமா பார்க்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பார்க்கிறோம் பாருங்களேன், ஏசப்பாவுடைய உள்ளத்தை அதிகமா புரிந்து கொண்டிருக்கின்ற, இயேசுக்கு மிகவும் பிடித்த ஒரு சீஷன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுகிறதுல எப்பொழுதும் மனதா இருக்கின்ற ஒரு மனுஷனாக முதல் இடத்துல தேவன் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தான் யோவான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அப்படின்னா மரித்த லாசரை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் கடத்தினார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல லாசர் போய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த அந்த வழியை விரும்புகின்ற ஒரு மனுஷனாக
தான் கர்த்தரால தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தண்டிக்கப்பட்டாலும் சிட்சிக்கப்பட்டாலும் அந்த ஒரு தண்டனை சரியானதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையோடு கூட கர்த்தருடைய கட்டளைகள்ல எப்பொழுதும் சந்தோஷப்படுகின்ற ஒரு மனுஷனாக குஷ்டரோகியாகிய லாசர் இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலியமா புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, அப்படின்னா மரிக்கின்ற ஒவ்வொருத்தருமே யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடந்து கொண்டு அதன்படியாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருமே மரிக்கும் பொழுது அவருடைய உடலை விட்டு அந்த ஆத்மா பிரியும் போது அந்த ஆத்மா எங்க போகுங்களா? ஆபிரகாம் இருக்கின்ற அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே போய் இருக்க போறோம். ஆபிரகாம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏன் வசனம் சொல்லுது? தாவீது இருக்கிற இடத்துல போய் இருக்கலாம், இதோ சோலமன் இருக்கிற இடத்துல இருக்கலாம், ஏன் சோலமன் தாவீதுடைய மடியில கடுத்து இருக்கலாம் அப்படின்றது போலலாம் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏன் தேவனுடைய வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது கூட நம்ம வசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமேன். ஆமேன். நீ பரதேசியாக இருந்து தங்கி வருகின்ற இந்த கானான் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து அவர்களுக்கு நான் தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்களா? கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கட்டளையா கொடுப்பேன்ப்பா, உனக்கு வாக்கு தத்தமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு கட்டளையிடுறாரு. அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தத்தின் படியாகவே அவர் அந்த தேசத்தை கொடுத்தாரா ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் அந்த மாம்ச உடலோடு கூட இருக்கும் பொழுது அந்த கானான் தேசத்தை சுதந்தித்து கொண்டானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மாம்ச உடலோடு கூட அந்த கானான் தேசத்தை அவன் சுதந்தித்து கொள்ளவில்லை. ஆனா எந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வசனத்தின் மூலியமா அந்த காரியங்களை அறிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமோட கூட தேவன் வாக்கு தத்தத்தை செய்து கொண்டார் இல்லைங்களா? அந்த வாக்கு தத்தத்துல தேவன் சொல்லும் பொழுது என்னவென்று சொன்னார் அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற வசனத்தை நம்ம வாசிச்சோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னுடைய சந்ததிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னது வேற யாரையும் கிடையாது, ஆண்டவராகிய கிறிஸ்துவத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பாவிய அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த சந்ததி கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோட சந்ததியாக கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தி அந்த சந்ததி அப்படின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கின்ற நாம் ஒவ்வொருத்தருமே ஆபிரகாமோடைய சந்ததியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நமக்கு தான் அந்த கானான் தேசத்தை கொடுப்போம் அப்படின்றத தேவன் வாக்கு தத்தமாக கட்டளையிட்டார். அவர்களுக்கு நான் தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் அவங்க? நம்மளாத்தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசத்தை வைத்தோமோ, யாரெல்லாம் விசுவாசத்தை வைத்தாங்களோ, கிறிஸ்துக்குள் நித்திரை அடைஞ்சிருக்காங்களோ, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்குமே இந்த உடலோடு கூட இருக்க போறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்றதுக்கு இதோ யாரெல்லாம் அந்த வானத்துல ஆண்டவரை சந்திக்க போறோமோ, நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த கானான் தேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கின்ற அந்த ஒரு இஸ்ரேல் அப்படின்ற அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்கள். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்க அவங்க இன்னைக்கு அந்த மேப்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆக்கிஃபை பண்ணிட்டே போறாங்க. இதை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. நிரந்தரமான தன்னுடைய ராஜ்யத்தை அவர் அந்த இடத்தில் ஸ்தாபிக்கும் பொழுது அதை நாம் அரசாளுகின்ற தேவனுடைய பிள்ளைகளாக அதை சுதந்தித்துக் கொள்வோம். அந்த காரியத்தை குறித்து தான் உனக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சந்ததி கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரத்துல இப்பதான் வசனத்துல வாசிச்சோம். அப்படின்னா அந்த சந்ததி கிறிஸ்து தான் அப்படின்னும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து யாரெல்லாம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோமோ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தான் அந்த ஒரு வாக்கு தத்தத்தின் அந்த தேசத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். அதை சுதந்தித்து கொள்ள போகிறவர்கள் வேற யாரும் கிடையாது, நம்பதா அப்படின்னு சொல்லி வசனம் உறுதிப்படுத்துது. வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென்.
ஆமென். நீங்க கிறிஸ்துக்குள்ளானவர்களாக இருந்தால் நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் வாக்கு தத்தத்தின்படி அதற்கு சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவர்தான் பிதா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு இந்த உலகத்தின் எல்லா பாவத்தை தேவனுடைய பலத்தோடு கூட ஜெயிக்கின்றவர்களாக யாரெல்லாம் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கின்ற அதோ அந்த ஜீவருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? ஜெயம் பெறுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளத்தை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்றாரு என்னன்னு சொல்லி, ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அதை நாம் தான் சுதந்தித்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஏசுப்பா வந்துட்டு ஆபிரகாம அழிக்கும் போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, நீ உன்னுடைய சொந்த பந்தம் ஜனங்கள் எல்லாரையும் தேசத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீடியும் நீ விட்டு நான் காமிக்கிற அந்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமா கட்டுப்பட்டு எதை குறித்தும் யோசிக்காம தன்னுடைய பழைய வாழ்க்கையில அந்த 75 வருஷம் வீணா கழிச்சிட்ட அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால மாம்சத்தை பின்பற்றி அந்த மாம்ச ஆலோசனைகளை நாடி ஓடுனதுனால எந்த லாபமும் கிடையாது, வெறும் ஏமாற்றமும் வேதனை கஷ்டம் துன்பம் மட்டும்தான் மிஞ்சினது அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியும். அதனாலதான் தேவனுடைய சத்தத்துக்கு அவன் முற்றிலுமாக செவி சாய்த்து எதை குறித்து யோசிக்கல இல்லைங்களா? யோசிக்காம எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ வார்த்தையின் மூலியமாக நம்மளோட கூட இதோ பேசி உன்னுடைய பாவத்துக்காக நான் கல்வாரி சிலுவையில் மரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தின் மூலியமா அழைச்சாரோ, அழைத்த அந்நேரத்திலேயே நாம என்ன பண்ணோம், நம்மளுடைய பாவத்துக்கு ஈலோகத்தின் பாவத்துக்கு மறிக்கிறதுக்காக ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையில அறியப்படுகின்றதுக்கு ஒரு துஷ்டாந்தமா இருக்கின்றது போல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? அவரோடு கூட நம்ம வந்துட்டு விருத்த சேதனத்தை பெற்றோம் அப்படின்னு சொல்லி கொலோசியர்ல எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மறுஜென்ம மூழ்கினால் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. ஒரு மறு வாழ்க்கையா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாம் கூட இந்த 75வது வயசுல அவன் இருக்கும்போது ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் வந்துட்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கும் பொழுது நம்மை போலத்தான் ஒரு அழைப்பு. என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறதை போலத்தான் ஒரு அழைப்பு. உன் சொந்தத்தையும் உன் சொந்த பந்த ஜனங்களையும் தேசத்தையும் எல்லாவற்றையும் உன் தகப்பனுடைய வீடியோ விட்டு நான் காமிக்கின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன அந்நேரத்திலேயே புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகும் பொழுது என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூலியமா எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கிறாங்க. ஒரு மனுஷன் கீழ்படுகிறதுனால பூமியின் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்னா நிச்சயமா நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரா நாம வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒரு பர்சனா நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நாமும் கூட ஆசீர்வாத பாத்திரமாக நம்ம எடுத்த ஆண்டவர் பயன்படுத்துவார் இல்லைங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆபிரகாமோட கூட ஆண்டவர் பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, மேற்க கிழக்க இதோ தெற்க வடக்க இருக்கிற இந்த எல்லா தேசத்தையும் நீ கண்ணோக்கி பார்ப்பா. இந்த எல்லா தேசத்தையும் இந்த கானான் தேசத்தை முழுவதுமா உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு வாக்கு தத்தம் இல்லைங்களா? இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு யார் பெறுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாமோட கூட நாமும் கூட அதை அடைகின்றவர்களாக இருக்கிறோம். அதை அடையும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஆமென். இந்த இடத்துல 15வது அதிகாரம் 18வது வசனத்துல கவனிச்சு பார்க்கும்போது எகிப்து நதி எப்ரிடிஸ் அந்த நதி வரைக்குமே இருக்கிற அந்த தேசத்தை எல்லாத்தையுமே
உனக்கும் இந்த சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது அவர் சொன்னதன்படியாகவே இந்த வாக்கு தத்தம் அவருடைய வாழ்வில அவர் அந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சரீரத்துல இருக்கும்போது அது நிறைவேறுதா? அவர் அந்த மாம்ச உடலோடு கூட அதை சுதந்தித்து கொண்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். ஆமென். அவன் எந்த ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு பட்டணத்துக்காக அவன் காத்து கொண்டிருந்தானா? இதோ இப்பொழுது மாம்சீக ரீதியாக காணப்படுகின்ற கானான் தேசமாகவும் இஸ்ரேல் தேசமாகவும் இப்பொழுது இருக்கின்ற இந்த தேசத்தை அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை என்றென்றுக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் ஒரு நாளில். இதோ நிரந்தரமான அஸ்திவாரம் உள்ள அந்த ஒரு தேசத்தை, அந்த ஒரு பட்டணத்தை நான் சுதந்தித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அறிஞ்சிருந்தாரு. அத அவர் நித்திய ஜீவன் என்கின்றதையும் புரிஞ்சிருந்தாரு. நான் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனுமாக நடந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு நான் நடந்து கொள்ளணும். அது மட்டும்தான் என்னோட கடமை. அவர் சொல்லி இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் செய்ய போகிறார். அது என்ன அப்படின்றத ஆபிரகாம் அறிஞ்சிருந்தான். இந்த மாம்ச உடலோடு கூட இப்பொழுது என்னுடைய கண்ணில் நான் இதை கண்டு இதை அனுபவிச்சு இப்படி சுதந்தித்து கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுக்கு பின்பு நான் அதுக்கு சுதந்திரவாளியாக நான் இருப்பேன். அவர் ஒரு நாளில் இந்த பூமிக்கு மீண்டும் வருவார். வரும்பொழுது என்றென்றுக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியின் மேல் ஸ்தாபிப்பார். அவர் ஸ்தாபிக்கும் பொழுது இதோ அவருடைய பட்டணம், அந்த மகா அரசருடைய பட்டணம், அது எருசலேம் என்கிறதையும் அந்த இஸ்ரேல் தேசம் என்கிறதையும் கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அதை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஆண்டவராகிய 2ஆம் வருகையில அவர் வந்து ஸ்தாபிக்க போகிற அந்த ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத ஆபிரகாம் நன்றாக அறிஞ்சிருந்தார் அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலியமாக நிதானிக்க முடிகிறது இல்லைங்களா? வசனத்தை 13 14 வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஆமென். ஆமென். இவர்கள் எல்லாருமே இதை மாம்சத்தோட கூட அனுபவிக்கல, ஆனா தூரத்தோட கூட கண்டாங்க. அத நாங்க பெற்று கொண்டோம் அப்படின்றது அந்த முழு நிச்சயத்தோட கூட அந்த உடலை விடும்போது இதை நான் பெற்று கொண்டேன் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வந்துச்சு. அதுக்கடுத்து உடலை விட்டு பிரிஞ்ச நேரத்திலேயே கர்த்தரோட கூட அவங்க இப்பொழுது வரைக்குமே இருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 3ஆம் வானம் அப்படின்னு சொல்லியும் பரதேசம் அப்படின்னு சொல்லியும் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இளைப்பாறுதலான அந்த இடம் அப்படின்னு சொல்லியும் பரலோகம் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்ட அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆனா நான் அதை சுதந்தித்து கொண்டேன் அப்படின்றத ஆபிரகாம் வந்துட்டு விசுவாசிச்சாரு. அந்த விசுவாசத்தின்படியாகவே நான் அதை சுதந்தித்து கொண்டு விட்டேன் அப்படின்றது, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யும்படியாக தேவன் அவருடைய ஆவியினால் என்னை வழி நடத்தி இருக்கிறார் அப்படின்றத ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். அதனால தான் வேணா அவரு இந்த உலகத்துக்குரிய இந்த ஒரு காரியங்களை சுதந்தித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் அவர் எங்கிருந்து வந்தாரோ ஊர் அப்படின்ற ஒரு கல்திய அந்த பட்டணத்துல இருந்து அவர் புறப்பட்டு வந்தார். இன்னைக்கு பாக்குற அந்த ஈராக் தான் இல்லைங்களா? அந்த ஈராக்ல இருந்து அவர் வரும்போது எப்ப வேணாலும் அந்த சொந்த தேசத்துக்கு அவர் போயிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு எப்போ நம்மளுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து ஒரு மாம்சீக ரீதியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நம்மளுக்குள்ள உருவாகுமோ அப்போ அது கிடைக்குமா, கிடைக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து மனம் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு விலகி போகிற அதிக நபர்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா எதை ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்றத அவனோட விசுவாசத்தை இந்த இடத்துலயே நம்மளால கவனிக்க முடியுது. நாம ஒவ்வொருத்தருமே ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொன்னா நாம ஆபிரகாம் எப்படி கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து எதற்காக கர்த்தர் அவனை அழைத்தாரோ அதை பிடித்து கொள்ள அவன் ஆசையாக தொடங்குகின்றவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் இல்லைங்களா? அவர் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோட கூட ஆபிரகாமுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு கூட இந்த வார்த்தையை பேசியிருப்பார் இல்லைங்களா? எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும்
முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாம் ஒவ்வொருத்தருமே ஆபிராம போல எப்பொழுதும் கூட அந்த நிச்சயத்தின் அந்த ஒரு பாக்கியத்தை நாம் எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த காரியங்களை வச்சு சொல்றாங்க. ஆபிராம் கர்த்தர் வாக்கு தத்தத்தை செய்யும் பொழுது அந்த வாக்கு தத்தத்துக்காக இதோ இந்த தேசத்தை சுதந்தித்து கொள்வே அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்தமாகட்டும், இல்லை என்றால் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்றத வாக்கு தத்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா தேவன் இதோ உன்னுடைய சந்ததிய நான் இதோ மரளத்தனையான ஒரு பெரும் கூட்டமா நான் வந்துட்டு பெருக செய்வேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது மாம்சீக ரீதியா ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருந்து சோர்ந்து போறது போலெல்லாம் இருக்கல. கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிருந்தான். அவனுக்கு 75வது வயசுல இருக்கும்போது ஆண்டவர் அழிக்கிறாங்க. ஆனா 25 வருஷத்துக்கு அடுத்து தான் அந்த வாக்கு தத்தமே நிறைவேறுது. ஈசாக் அப்படின்ற அந்த பிள்ளை பெருக்கும் போது ஆபிராமுக்கு 100 வயசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 25 வருஷம் காத்துட்டு இருக்கும்போது கூட அவருடைய விசுவாசத்துக்குள்ள எந்த விதமான சோர்வோ அவிசுவாசமோ அவங்களுக்குள்ள வரல அப்படின்றது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படியாக அவர் நிறைவேற்றுவார், அவர் எப்படி வேணுமானாலும் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் முறுமுறுக்கல. அநேக நேரத்துல நம்ம எப்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நம்மளுக்கு பெருகுமோ அதுதான் நம்மளுடைய ஒரு துக்கத்துக்கு உண்டான ஒரு காரணமாக இருந்து கர்த்தர்கிட்ட இருந்து விலகி போறதுக்கு உண்டான காரணங்களா அங்கிருந்து வாய்ப்பு உண்டாகும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். முக்தி ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு எந்த வாக்கு தத்தத்தை செய்தார் அப்படின்றத ஆபிரகாம் நன்றாகவே அறிஞ்சு கொண்டு இருந்தார். அந்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவினால நடத்தப்படுறதுக்கு நம்மை முற்றிலுமா அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக தாழ்த்தி கொண்டானால் நமக்கு அவர் கட்டளையிட்டிருக்கின்ற அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகின்றவராக இருப்பார். அந்த வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள இன்னைக்கு ஆபிரகாம் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, அவர் அதுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனமே உறுதிப்படுத்துது இல்லைங்களா? நாமும் கூட ஆபிரகாமை போல நடந்தா, தேவனுக்குள் விசுவாசத்தை வைத்தால் நிச்சயமாக நாமும் கூட இதோ நித்திய ஜீவத்துக்குள்ள பிரவேசிப்போம். என்றென்றைக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ளுகின்ற ஆபிரகாமோடு கூட நாமும் பங்கு பெறுவோம். சரி, கலாத்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த பிரமாணத்தின்படி நடக்கின்றவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேல்களுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய இஸ்ரேல் அப்படின்ற ஒரு இஸ்ரேல் இருக்கா அப்படின்னா தேவன் இல்லாத ஒரு இஸ்ரேல் அப்படின்றதும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும். தேவன் இல்லாத இஸ்ரேல் அப்படின்றது மாம்சீக ரீதியா நாம் இன்று பார்க்கின்ற இஸ்ரேல் அப்படின்ற இந்த இஸ்ரேல். இவன் அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா ஆண்டவர் பேசும்போது எந்த இஸ்ரேலை குறித்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோ ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா? அது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய சந்ததியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்தித்து கொள்ளுகிறதுனால தேவனுடைய இஸ்ரேல் அப்படின்ற பேரு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் உறுதிப்படுத்துது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 26 27. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். ஆமேன். ஆமேன். மேலான எருசலேம் என்பவள் நமக்கு தாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? மேலான எருசலேம் அப்படின்ற ஒரு எருசலேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆம், மேலான எருசலேம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா கீழான எருசலேம், இன்னைக்கு கீழே தாழ்வு இடத்துல இருக்கின்ற இந்த எருசலேம் எந்த எருசலேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாம்சீக ரீதியா ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி தன்னை சொல்லி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவாகிய தேவன் ஆகிய கர்த்தர் அப்படின்றத ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆபிரகாமோட கூட பங்கு இருந்து அவங்க தேவனுடைய இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த இஸ்ரேலுக்கு மட்டும்தான். அதுக்கடுத்து நாம் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நாமும் கூட அந்த மேலான எருசலேம்ல பங்குள்ளவர்களாக இருப்போம். அதை நாம் சுதந்தித்துக் கொள்வோம். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துல நாமும் பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரி, எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம்.
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் ஆமென். ஆமென். இதோ ஜீவனுள்ள தேவனாகிய இதோ பரலோகத்தின் எருசலேம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய பரலோகத்தின் எருசலேம் இடத்துக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்தின் எருசலேம் அப்படின்ற ஒரு எருசலேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா. எருசலேம் அப்படின்னு சொன்னாலே சாலேம் அப்படின்றதுக்கு உண்டான அந்த அர்த்தம் தான் சமாதானம். என்றென்றுக்கும் அழியாத சமாதானத்தின் ராஜ்யத்தை, பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்குமே கடைசி எல்லை வரைக்குமே சமாதானம் மட்டும்தான் இருக்க போது அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது. அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பங்கு பெறுகின்றவர்களாக இருப்போம். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிராம் நன்றாக அறிந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நாமும் கூட ஆபிராம் எப்படி தேவனுடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து உலகத்தின் எந்த பாவத்தின் கரைகள்னால தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் அவன் உத்தமனும் சன்மார்கனுமாக நடந்து கொண்டானோ அப்படியாக நாமும் தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து தேவனுடைய வார்த்தையை உள்ளதன்படியாக கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தால் நாமும் கூட பரலோகத்தின் எருசலேம் என்கின்ற அந்த பரம கானானை நாமும் சுதந்தித்துக் கொள்வோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற இந்த புதிய எருசலேம் ஆகிய அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து எருசலேம் இறங்கி வருமா? என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பட்டணத்தை கட்டி வச்சு அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரோட கூட இன்னைக்கு நம்ம மேப் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மேப் போல ஒரு புதிய ஒரு கிரியேஷனா ஒரு தேசத்தை ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே இஸ்ரேல் மேப் மேல கரெக்டா கொண்டு வந்து உட்கார வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடத்துல கிளியராகவே புரிஞ்சுக்கணும். அதுல யாரெல்லாம் இருக்க போறாங்களோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நாம் தான் அந்த பரம எருசலேம் ஆகிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுல குடி இருக்கின்ற அந்த மனுஷர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்மளத்தான் பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யம் என்கின்ற தேவனுடைய என்றென்றுக்கும் அழியாத அவருடைய பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற அவருடைய சமாதானத்தின் அந்த ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறுவோம் அப்படின்றத வசனத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், அந்த பரிசுத்த பட்டணமாகிய அந்த புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன்னுடைய மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மணவாட்டி என்றாலே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனுடைய சபை இல்லைங்களா. சபை அப்படின்னு சொன்னா யாரை குறிக்குது? ஒரு பில்டிங்கை குறிக்குதுங்களா? இல்ல. அந்த பில்டிங்ல அந்த சபை அப்படின்ற அவருடைய உடல் இருக்கு இல்லைங்களா, அந்த உடல்ல ஒவ்வொரு அவயவமா இருக்கின்ற மெம்பர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரையத்தான் குறிக்குது இல்லைங்களா. அப்படின்னா ஆதியாகம் தொடங்கி இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரைக்குமே யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் மரிச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் இருப்பாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே பரலோகத்திலிருந்து இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கூட இறங்கி வந்து அவரோட கூட எருசலேம்ல காலை வைப்பாங்க இல்லைங்களா, படியை எடுத்து வைப்பாங்க. அந்த இடத்துல தேவன் என்றென்றுக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் இல்லைங்களா. அங்க நம்ம ஒவ்வொருத்தருமே அரசாளுவோம். ஆபிரகாம் கூட அந்த இடத்துல இருப்பாரு. எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40. எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயே பாருங்களேன், இவங்க எல்லாருமே விசுவாசத்தோடு கூட நல்பேரை பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தத்தின் அந்த பலனை அடையவில்லை. ஆனா அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட கூட அந்த உடலை விட்டு பிரிஞ்சாங்க. அதுக்கடுத்து ஆண்டவரோட கூட இன்னைக்கு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு காரியத்தை அவங்க அறிஞ்சிருந்தாங்களா? இந்த 11வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ஏபேல்ல இருந்து தொடங்கி
கரெக்டா இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த முதல் வருகை வரைக்குமே யாரெல்லாம் விசுவாசத்தோட கூட நடந்தாங்களோ அந்த விசுவாச வீரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள நிலைச்சிருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு பரலோக ராஜ்யம் என்கின்ற அவருடைய என்றிருக்கும் அழியாத அந்த ராஜ்யத்தை குறித்து அந்த காரியங்களை அறிந்திருந்தாங்க. ஆனா அதை அனுபவிக்கல. இன்னும் நம்மை அல்லாமல் அவர்கள் முழுமை அடைய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஒவ்வொருத்தருமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறாரா. ஏபேல தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்குமே யாரெல்லாம் நம்ம இருப்போமோ நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க ஒவ்வொருத்தருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். நம்மை அல்லாமல் அவர்கள் வந்துட்டு பூர்ணமாக முடியாது, நாம் எல்லாருமே ரட்சிப்படினும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட கூட அவங்களும் கூட அந்த இடத்துல பரலோகத்துல காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற அந்த காரியங்களை குறித்து யாரெல்லாம் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்களோ அவர்களுக்கு நன்றாகவே எல்லா காரியங்களையும் அறிஞ்சிருந்தாங்களா. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமோ அந்த தேவ புத்திரர்கள் என்று சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த பேரு அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கு. அப்படி தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்ட அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காரியம் நன்றாகவே அறிஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மாம்சத்துல வெளிப்படுவார். உன் வித்துக்கும் இதோ இந்த ஸ்திரீயோடைய வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதோ இந்த ஸ்திரீயின் மூலியமாக உண்டாகிற அந்த சந்ததி இருக்கே உன்னுடைய தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. அது நிறைவேறும் அப்படின்ற எல்லா காரியங்களையும் அந்த தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை கருத்தாய் விசாரித்து அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எப்படி இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகின்றவராகிய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. அவங்க யாருக்குள்ள இருந்தாங்களா, பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கிற அந்த தீர்க்கதரிசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவங்க ஒவ்வொருத்தருமே இதோ நமக்காகத்தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். நாங்க இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற தேவனுக்கு உள்ளாய் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இருக்க இது எல்லாமே இனி அடுத்து ரட்சிக்கப்பட போகிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும்படியாகத்தான் தேவன் இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத இவங்க எல்லாரும் நன்றாக அறிந்திருந்தார்களாம். ரோமர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். என்னங்களா, மாம்சத்தின்படியாக யாரெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்கு தத்தத்தின்படியாக யாரெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வரும்போது கூட நிறைய பேர் யூத மக்கள்கள் இருந்தாங்க இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்து தேவனுடைய வசனத்துல யோவானே என்னன்னு சொல்லி சொல்றாரு, இதோ ஆபிராம் எங்களுக்கு முன்பிதாவா இருக்கிறாரு, நாங்க ஆபிராமுடைய சந்ததி, அதனால தேவன் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறாரு, நாங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், இதோ இந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள போகிறோம் அப்படின்றது போல நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா நீங்களா தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானிகனால கண்டிக்கப்பட்டாங்க. எப்படி கடிஞ்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானிகன் சொல்றாரு இல்லைங்களா, ஆபிராமுக்கு இந்த கல் மூலியமா கூட தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவரா இருக்கிறாருப்பா. ஆனா நீங்க ஆபிராமுடைய பிள்ளையா இருந்தா ஆபிராம் எப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாரோ அதன்படியாக நீங்க நடந்து கொண்டீங்கன்னா நீங்களும் ஆபிராமுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆபிராமு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறத கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிச்சாரு அந்த விசுவாசத்தை. நீங்களும் அவ்வளவுதான், அதுக்கு ஏற்ற கனியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி, விரும்பின் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு சொல்லி வரும் கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காமித்து கொடுத்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான்
அந்த பரிசாயர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்களா. யோவான் ஸ்நானிகன் இப்படியாகத்தான் அவங்களை கடிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது மாம்சத்தின்படியா யாரெல்லாம் பொறுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடையாதுப்பா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட மாட்டாங்க. வாக்கு தத்தத்தின் படியாக ஒரு வாக்கு தத்தம் அப்படின்றது வந்துட்டு தேவன் கட்டளைட்டு இருந்தா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வாக்கு தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த திறன் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா. என்ன ஒரு கீழ்ப்படுதல் அப்படின்றது நம்மளுக்குள்ள வரணும். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எல்லா வாக்குத்தத்துக்கு முன்பதாக தேவன் வைத்திருப்பார். நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல கூட எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனும் சன்மார்க்கனுமா இருப்பா அப்படின்றதா தேவன் சொல்றாரு. இப்படி நீ நடந்து கொண்டா, கீழ்ப்படிஞ்சு நடந்து கொண்டா இந்த வாக்கு தத்துவம் உனக்குள்ள பலிக்கும். இன்னைக்கு நம்ம நியூ இயர் அந்த நியூ இயர் டேட் இருக்கு இல்லைங்களா, 2025 January 1 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் அந்த டிசம்பர் லாஸ்ட் நைட்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இதோ இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு, இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கொடுக்குறாரு வாக்கு தத்தத்தை. ஆனா தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லி சொல்லுது, வாக்கு தத்தம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மனுஷன் சுதந்திரத்து கொள்ளணும்னா தேவனுடைய வசனத்தை செவிசாய்த்து அதன்படியாக நடந்து கொள்ளணும். அந்த வாக்கு தத்தம் எந்த காலத்துல யாருக்கு செய்தது, அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பலிக்கும். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு உண்டான அந்த வசனங்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைக்கு நம்ம உள்ளாய் அவருடைய ஆவினால் நடத்தப்படும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருமே ஆபிரகாமோடு கூட அவர் சோதனைத்து கொள்ள போகிற அந்த தேசத்தை நாமும் சோதனைத்து கொண்டு அதுல நாமும் பங்கு பெறுவோம் அப்படின்ற அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அப்படின்னா சரீரத்தின்படியாக இன்னைக்கு நாம பார்க்கிற இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த கணக்குல வரமாட்டாங்க. அவங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால் மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்றத ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. மத்தாய் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, அநேக ஜனங்கள் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு கூட பந்தி இருப்பாங்கப்பா. ஆனா நீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாங்க, நீங்க அதனுடைய சுதந்திரவாளிகளாக இருந்தும் அதை பெற்று கொள்ளாதவர்களாக இருக்கிறீங்க. அதனால நீங்க பொறும்பே தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொறும்பே தள்ளப்படுறாரு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவன் இருக்கிற இடத்துல இருக்கணும் இல்லைங்களா. அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிள்ளைகளாக இல்லாம சாத்தானுடைய அந்த வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்து இந்த உலகத்தை சிநேகிக்கிறதுனால, உலக சிநேகம் தேவனுக்கு முன்பதாக பகை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க மனுஷர்கள் என்னை பார்த்து ரபி அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்றது போலியான சிந்தை உள்ளவர்களும், மனுஷர் எங்களை புகழணும் அப்படின்றதுக்காகவும், இதோ என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு இப்படிலாம் செட்டிலா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேவனுடைய வசனத்தை நீங்க என்ன அசட்டை செய்கின்றவர்களாக இருக்கிறீங்களே. அதனாலதான் உங்களுடைய தகப்பன் பிசாசு அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா வந்துட்டு யோவான் 8வது அதிகாரம் 43வது வசனத்துல கடிஞ்சுக்கிறாரு இல்லைங்களா. அந்த பரிசாயர்களை பார்த்து தான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான், கீழ்ப்படியாத அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீங்க வெளியே பொறும்பே தள்ளப்படுவீங்கள் அப்படின்னு சொல்லி இதோ மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புறஜாதிகளாகிய நாம் அவர்களை காட்டிலும் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்த்து அதை சுதந்தித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. சரி, வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். ஆமென், ஆமென். அடிமையின் இடத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்லி யார் அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆகார் பாக்குறோம் இல்லைங்களா. ஆகார் வந்துட்டு அடிமையா இருந்தாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த ஆகாரத்திலிருந்து பிறந்த அந்த இஸ்மேல் அப்படின்றவர் வந்துட்டு அந்த கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்துக்கு அவர் வந்துட்டு சுதந்திரவாளி அல்ல. வாக்குத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு தான் அதுக்கு சுதந்திரவாளியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே ஈசாக்கின்படி வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடந்து அந்த பலனை அடைய போகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றதுனால நம்ம ஒவ்வொருத்தருமே யாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ
தேவனுடைய உண்மையான மனவாட்டியாகிய அவருடைய சபையின் அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய உடல்ல அங்கத்தினர்களா நம்ம இருக்கிறதுனால நாம தான் அதை சுதந்திரத்து கொள்வோம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. யோவான் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்க ஏசப்பா உபதேசிக்கும் போது அவரோட கூட தர்க்கம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஏசப்பா சொல்றாரு, சத்தியத்தை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்னுடைய வசனத்துக்குள்ள நிலைத்திருந்தா நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க, நாங்க வந்துட்டு யாருக்குமே எப்பவும் அடிமையா இருக்கல, நீங்க எப்படி எங்களை வந்துட்டு விடுதலை ஆவீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்னன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு அப்படின்ற அந்த காரியங்களையும் பார்க்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 37வது வசனம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி உண்மைதாப்பா, ஆனா என்னுடைய உபதேசம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்காம இருக்கிறதுனால, என் வசனம் உங்களுக்குள்ள செல்லாம இருக்கிறதுனால, ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போவாது? அந்த வார்த்தைக்கு மாறா இந்த உலகத்துக்கு மேலதான ஒரு பற்றுதல் அவனுக்குள்ள உருவாயிருந்துச்சுன்னா வந்திருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தேவனுடைய வசனம் உள்ள போவாது. அதுக்குண்டான சில காரணங்கள் சொன்னோம். என்னப்பா இது இவ்வளவு கடினமா இருக்கே அப்படின்றது போல. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி உண்மைதான், ஆனா என்னுடைய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்குள்ள பிரவேசிக்காத காரணத்தினால நீங்க என்ன பண்றீங்க, என்னப்ப கொல்ல தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. இது போல ஏசப்பா கிட்ட கேட்கும் போதுலாம், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி உண்மைதான், ஆனா ஆபிரகாம் செய்த அந்த கிரியைகளை நீங்க செய்யல. ஆபிரகாம் இப்படி உங்களை போல செய்யல, கல் எடுத்து அடிக்கணும், ஒரு காரியத்தை வந்துட்டு நிதானிச்சு பார்க்காம வசனத்தின் மூலியமா அறிஞ்சிக்காம இப்படிலாம் செய்யல. ஆனா நீங்க வந்துட்டு ஆபிரகாமோட சந்ததி அல்ல அப்படின்ற அந்த காரியத்தை தான் ஏசப்பா அவங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு மாம்சிக ரீதியா பாக்குற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டா அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க விழுந்ததுனால தான் நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. எருசலேமுடைய நலனுக்காக ஜபிக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விழுந்ததுனால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட ரட்சிப்புல நம்ம ஒவ்வொருத்தருமே பங்கு பெறுகிறவர்களை போல அதுல நாமளும் பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த இருதரத்தாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் நமக்கு தேவன் அவர்களோடு கூட பங்கு கொடுத்திருக்கிறாங்க. தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த மகா பெரிய ரட்சிப்பை அவங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேவனுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கப்படுவாங்க. தேவனுடைய அழைப்பை அவங்க வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாக வந்தார் அப்படின்றத வசனத்தின் மூலமா ஆராய்ந்து பார்த்து அவங்க அறிஞ்சு கொள்ளாமல் போனால், அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நிச்சயமாக அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக அவங்க இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கூட நம்ம வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா, ஜக்கரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க பார்க்கும்போது அவர்கள் குத்திய எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாங்க தெரிஞ்சுக்காம எங்களுடைய யெகோவாகிய கர்த்தரை தான் நம்ம இப்படி வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி வந்துட்டு கொலை செஞ்சிட்டோம், இப்படி மரண தண்டனை வச்சு இதோ புறஜாதியோட கையில ஒப்பு கொடுத்து இப்படி அவருக்கு கொடுமையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அழுவாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. அவரு நிச்சயமா அவங்கள மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை மீண்டும் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆனா அவர்களுடைய நலனுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா ஏசப்பா இவங்களுக்கு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. நீ உனக்கு இன்னும் இதோ 40 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள நீ வந்துட்டு ஆபிரகாம பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேள்வி கேட்பாங்க. அந்த ஜனங்க எல்லாருமே, இஸ்ரேல் ஜனங்கள்ல நிறைய பேர் இப்படியா கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது ஏசப்பா கொடுத்த அந்த ஒரே ஒரு பதில நிதானிச்சு பாருங்களேன். என்னன்னு சொல்றாங்க, இவங்க யாருமே ஏசப்பாவை, நிறைய பேர் பெரும்பாலான மக்கள் ஏசப்பாவை ஏற்றுக்காம அவரை இப்படி ஒப்பு கொடுத்து அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பாங்க அப்படின்ற அந்த காரியத்தை ஆபிரகாம் அறிஞ்சிருந்திருக்கிறார்.
அதனால தான் ஆபிராம் அந்த நாளை நான் வர்ற அந்த முதல் வருகைய நான் பார்க்க மாட்டேன், அந்த நாளை நான் இருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருக்கிறான். நான் அந்த டைம்ல அந்த உடல்ல அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்ற அந்த காரியத்தை சொல்றாரு. அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம நிதானிச்சு அறியணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆபிராமுடைய சந்ததியாகவும் ஆபிராமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை சுதந்து கொள்ளுகிற அதுல பங்கு பெறுகின்றவர்களாகவும் இருப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். ஆமென். இது யாருக்கு ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இதோ சகாய்க்கு ஏசப்பா இப்படியா சொல்றாரு இல்லைங்களா? சகாய் என்ன செய்யறாரு? தேவனுக்கு விரோதமான சில செயல்களை நான் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆயக்காரர்கள் இருக்கிறாங்களே, அந்த ஆயக்காரர்களுக்கு எல்லாருக்குமே தலைவரா இந்த சகாயு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த சகாயுக்குள்ள எப்படியாக கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில தான் நடக்கணும் என்கிறதையோடைய அந்த வாஞ்சை, தான் முழு மனதோடு கூட இதுல ஈடுபாடு இல்லாத ஒரு மனுஷனாக தேவனுடைய கட்டளைகளை விரும்பியும் சில காரணங்களை முன்வைத்து அதை நிறைவேற்றாத ஒரு மனுஷனாகவும் இருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசும் பொழுது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதல் வருகையில பிதாவாகிய தேவன் தான் வருவார் என்கின்ற எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு மனுஷனாகவும் அவரை குறித்ததான காரியங்களை கேள்விப்பட்டு ஏசாயா புத்தகத்துல 42வது அதிகாரத்துல 61வது அதிகாரத்துல எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் தான்ப்பா, இதோ சங்கீதம் 68வது அதிகாரம் 5வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கே இந்த காரியங்கள் தான்ப்பா அப்படின்றது உணர்த்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவனுக்குள்ள உண்டாச்சு. அந்த துக்கம் உண்டான பொழுது தான் மனம் திரும்பி இருக்கின்றேன் என்கிறத அந்த ஏற்ற கனிகள் மூலியமா நடக்கையின் மூலியமா காமித்தார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருக்கிட்ட எல்லாம் நான் துரோகமா பணத்தை சம்பாதிச்சிருக்கிறேனோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் அதை ரெட்டிப்பா 2 மடங்கா நான் அவங்களுக்கு கொடுத்துடுறேன். அதுக்கடுத்து அநியாயமா யாருக்கிட்ட இருந்தா வாங்கியிருந்தா அதையும் ரிட்டர்ன் கொடுத்துடுறேன். ஏழைகளுக்கு கொடுக்குற ஆஸ்தியில பாதி எடுத்து அப்படின்னு சொல்லி கிரியைகள் மூலியமா அன்னைக்கே அவன் டிசைட் செய்தான். ஆனா இந்த காரியங்களை அவன் வந்துட்டு தனக்குள்ள டிசைட் செஞ்சுக்கும் போது அவன் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா? ஒரு அந்த ரோமன் எம்பையர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லைங்களா? இப்போ அந்த வேலையை அவன் விடணும். அது அந்த வேலையிலேயே இருந்து கர்த்தரை திருப்திப்படுத்த முடியுங்களா? இல்ல. அப்படின்னா கர்த்தருக்கு எது உகுந்ததோ அந்த காரியங்களை நான் செய்வேன் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் சொந்த ரட்சகரா அவரை வந்துட்டு வர வேண்டிய மெசையா அப்படின்னு சொல்லி யாருன்னா ஏற்றுக்கொண்டா அவங்கள எருசலேம் ஆலயத்திலிருந்து புறம்பாக்கணும். அவங்கள வந்துட்டு இஸ்ரேல் கோத்திரத்துல ஒரு மனுஷனா அவனை அங்கீகரிக்க கூடாது. அவனை ஒரு புறஜாதியை போல ட்ரீட் பண்ணணும். அவனுக்கு என்னெல்லாம் நடக்க போதோ எல்லா காரியங்களையும் அவன் அறிஞ்சிருந்தான். ஆனா அதுக்காகலாம் பரலோக ராஜ்யத்தை அவன் வந்துட்டு இழந்து போகிற ஒரு மனுஷனா இல்லாம, ஆண்டவரை மறுதளிக்கின்ற ஒரு மனுஷனா இல்லாம, இப்படிப்பட்ட தடை செய்கின்ற அந்த மாம்சத்துக்குரிய எந்த பாரங்களை குறித்து கவலைப்படாம தேவனுடைய சத்தத்துக்கு முற்றிலுமா செவி சாய்த்து தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்த நேரத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் உண்டான அந்த மாற்றத்தை பார்த்த கர்த்தர் இப்படியாக சொன்னார். என்னென்று சொல்லி, இவனும் ஆபிராமுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா யார குமாரன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகின்றவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ஆபிராமுடைய குமாரன் என்றும் ஆண்டவர் சொல்றாரு. யாரெல்லாம் மனம் திரும்பாம நான் பேருக்கு நானும் இஸ்ரேல் ஜனங்க தான், நானும் கிறிஸ்தவ வீட்டுல பிறந்ததுனாலும் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் சிஎஸ்ஐ நான் வந்துட்டு பெந்தகோஸ்டல், இதோ நான் வந்துட்டு ரோமன் கேத்தலிக் அப்படின்றது போல நான் என் பேரு இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பேரு அப்படின்றதுனால எல்லாம் உனக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்றாரு. சரி, ரோமர் 9வது அதிகாரம் 7-8. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி யாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் வசனத்துல நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? இதோ மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாருமே ஆபிரமுடைய சந்ததி கிடையாது. யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தின்படியாக பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆபிரமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக.
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார்கள் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். இதோ யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார்களாக இருக்கிறார்களோ, தேவன் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட, விசுவாச வீட்டாருக்கு எதை கொடுப்பாரா? நம்பி இருக்கிற ஆபிரகாமோட கூட பங்கு கொடுப்பார். அந்த சௌபாக்கியத்தை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, பரலோக ராஜ்யம் என்கின்ற தேவனுடைய சமாதான ராஜ்யத்தை அவர் இந்த பூமியில ஸ்தாபிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒவ்வொருத்தருமே நம்ம பங்கு பெறுவோமா? இத ஆண்டவர் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? யாரெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில நடப்பாங்களோ, தேவன் இருக்கிறார், நிச்சயமாக அவருடைய வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது அவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்றது போல, ஆபிரகாம் போல யாரெல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிப்போமோ, கொஞ்சம் கூட எந்த காரியத்திலையும் கூட நம்ம அவிசுவாசத்தோட கூட சந்தேகப்படாம, முறுமுறுக்காம, ஆபிரகாம் வந்துட்டு ஒரு நேரத்துல கூட ஆண்டவர் சொன்ன அந்த எந்த வாக்குத்தத்தத்தை குறித்தும் அவன் முறுமுறுக்கல. அதுக்குண்டான தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றதுக்கு எந்த விதமான சில அந்த காரியங்களுக்கு உண்டான எந்த விஷயங்களும் இல்லாத பொழுது கூட அவன் வந்துட்டு ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவிசுவாசத்தோட ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணிருது, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படியாததுக்கு சில காரணங்களை முன்வைப்போம். அந்த காரணத்தை நம்ம முன் வைக்கும் போது, ஒருவேளை நாளைக்கு ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்கு பிரதர், அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குதான், ஆனா ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை மீறுறதுக்கு உண்டான சில காரணங்களையும் விளக்கங்களையும் முன்னாடி வைப்பாங்க. நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இப்படிப்பட்ட காரணங்களை முன் வைக்கும் போது இருக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய உடல் முற்றிலுமா வந்துட்டு எப்படி இருக்கு, குழந்தை பெறுகின்றதுக்கு உண்டான எந்த விதமான அந்த அடையாளங்களும் தன்னுடைய சரீரத்திலேயோ அவனுடைய மனைவியின் சரீரத்திலேயும் இல்லாத பொழுதும் அவன் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்தான். ஈசாக்கு தேவனுக்கு பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கும் போது கூட எப்படியாக விசுவாசத்தை வைத்தாரா? தேவன் சொல்லி இருக்கிறாரா, நிச்சயமா நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன்ட்டு தனக்குள்ள ஒரு நிர்ணயத்தை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? தேவன் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான கொஸ்டின்ஸையும் இந்த ஒரு காரணங்களையும் முன்வைக்காம தேவன் சொல்லி இருக்கிறாரா, அந்த வார்த்தையின் அடிப்படையில நான் நடந்து கொள்ளுகிறேன், அவருடைய ஐக்கியத்திலையும் அவருடைய அன்புலையும் நான் நிலைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இதோ மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ வந்துட்டு அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு நடப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தேவன் மேல் அன்பு கூறுகிறது எப்படி? தேவனுடைய வசனங்களை கைகொண்டு நடக்கிறது தான் தேவன் மேல வைக்கின்ற அன்பு. அது கிரியைகள் மூலியமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? கிரியைகள் இல்லாத அந்த விசுவாசம் மரித்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தும் அது கீழ்ப்படியாம வேறு விதமாக நடக்கின்றவர்களுக்கு பிசாசுக்கு ஒப்பிட்டு, பிசாசு அப்படின்னு தான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. யூதாசு பார்க்கும்போது என்னன்னு சொல்லி, உங்களுக்குள்ளேயும் ஒருவன் பிசாசா இருக்கிறான், எல்லாமே தெரியும் ஆனா நடக்க மாட்டான், இருதயத்தை இறுக்கமாக்கி கொண்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றதுக்கு துணிகின்ற மனுஷனை தேவனுடைய வசனம் பிசாசு கூட ஒண்ணு போல தப்பா? அவனுக்கு தேவன் யார் என்று சொல்லி தெரியும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தா தேவன் என்ன செய்வாரு, எல்லா காரியங்களும் தெரியும், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். தன்னுடைய இருதயம் போகின்ற அந்த போக்கின்படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடக்கின்றவனாகத்தான் பிசாசு இருந்தான் இல்லைங்களா? அப்படியாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இருக்கக்கூடாது. லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமேன். ஆமேன். வசனத்துல கவனிச்சு பாருங்களேன், என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கிங்டம்ஸை பார்த்தா கூட அந்த எல்லா விதமான அந்த கிங்டம்ஸ் எல்லாமே, எல்லா ராஜாங்கங்கள் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போச்சு இல்லைங்களா? நம்ம தானியேல் புத்தகத்திலேயே வாசிக்கும் போது அங்கேயே பாபேல் ராஜ்யமா இருந்தது, அதுக்கடுத்து மேதியா பர்ஷியாவா மாறுச்சு, அது கிரேக் ராஜ்யமா மாறுச்சு, அதுக்கடுத்து கிரேக்ல இருந்து ரோமன், இப்படியா அந்த ராஜாங்கம் மாறிட்டே இருந்துச்சு.
ஆனா என்றென்றைக்கும் அசையாத ராஜ்யம் அப்படின்னா என்னைக்குமே சேஞ்ச் ஆகாத ஒரு ராஜ்யமாக என்றென்றைக்கும் இருக்க போகிற அந்த அசைவில்லாத அந்த ஒரு ராஜ்யம் என்கின்ற அவருடைய சமாதானமாகிய அந்த ராஜ்யம். ஏன் அந்த ராஜ்யத்துக்கு அந்த பரலோக ராஜ்யம் எருசலேம் அப்படின்னு சொல்லி பேருனா, எருசலேம்னா சாலேம்னா சமாதானம், அந்த சமாதான ராஜ்யமாக இருக்கின்றதுனால தான் அதுக்கு எருசலேம், பரலோகத்தின் எருசலேம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய இரண்டாம் வருகையில் அவர் ஸ்தாபிக்கின்ற அந்த ராஜ்யத்துக்கு உண்டான அந்த பேரை ஆண்டவர் சொல்லும்போது இப்படியாகத்தான் சொல்றாரு, சமாதானத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்படின்னா அதுல நம்ம பங்கு பெறும்படியாக, அதை சுதந்திர கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணுங்களா? ஆபிரகாம் போலத்தான் தேவனுக்கு செவி சாய்த்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு இருக்கணும். தேவன் எப்பொழுது நம்ம மேல கிருபையா இருப்பாரு? தேவனுடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவினால நம்ம நடத்தப்படுறதுக்கு விரும்பும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்ம மேல கிருபையா இருப்பாரு. ஆனா நம்ம அவரை விட்டு விலகினா அவரும் நம்மளை விட்டு விலகுவார். அதுக்கடுத்து நம்மளை நம்மளுக்கு சத்ருவா ஏசப்பா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம தேவன் பச்சிக்கின்ற அக்னியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கவனமா இருங்க அப்படின்றது போல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை போலத்தான் இதை முடிக்கும் போது ஆவியானவர் இப்படியாக எழுதுறார். இதை தெரிஞ்சு கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆபிரகாமோடு கூட ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிற நாம் அதை சுதந்திர கொள்ளும்படியாக ஆபிரகாம் எப்படியாக தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடந்தானோ அப்படியாக விசுவாசத்தின் அந்த பாதத்தின் அடிச்சவர்களை பின்பற்றி நடக்கின்ற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆபிரகாம் எப்படி இருக்கிறானா, அவனும் நமக்கு முன்பிதாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் கிறிஸ்துக்குள்ள ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சுதந்திர கொள்ள போகிற அவனுக்கு வாக்குத்தத்தமாக செய்த அந்த தேசத்தை நாமும் சுதந்திர கொள்ள போகிறோம். அப்படின்னா சுதந்திர கொள்ளணும் அப்படின்னா ஆபிரகாம் செய்த எல்லா காரியங்களையும் நாமும் இனிமேல் செய்ய வேண்டும். அவன் எப்படியாக விசுவாசத்தில் எல்லா நேரத்திலையும் உறுதியாக இருந்தானோ அப்படியாகவே நாமும் உறுதியோடு இருக்க வேண்டும். அன்னைக்கு ஆபிரகாமோட விசுவாசத்தை தொடங்கினவரும் நிறைவேற்றினவருமாகிய அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கிறாங்க? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அவரே நம்மளை வழி நடத்துவார். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் இந்த எல்லா காரியங்கள் மூலியமா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு விஷயத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, இயேசுப்பா இந்த இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா, நீங்க ராஜா எங்க மத்தியில ராஜா இருந்து நீங்க வெளிப்பட்டீங்க, அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க இயேசுப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படியாக உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடக்கணும் என்கிறதுக்கு உண்டான அப்பா ஒரு திருஷ்டாந்தமாக அப்பா ஆபிரகாமை கர்த்தாவே நீர் காண்பித்து அப்பா நாங்கள் எப்படியாக உங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறதையும், நாங்கள் எப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததி என்கின்றதை இப்படி நாங்கள் விசுவாச வீட்டார்களாக இருக்கும் பொழுது எப்படியாக ஆபிரகாமோடு கூட நாங்களும் ராஜா அப்பா உங்களுடைய என்றென்றுக்கும் அழியாத உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் என்கின்ற காரியங்களை நீர் ராஜா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட பேசினீங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருமே ராஜா அப்பா நம்பியிருக்கிற ஆபிரகாமோடு கூட சுதந்திரவாளிகளாக ராஜா சுதந்திர கொள்ள அப்பா எங்களை ராஜா எல்லா விதத்திலையும் ராஜா உம்முடைய சாயலாக எங்களை உருவாக்குங்க ஏசப்பா. அப்பா அதுக்கு தடை செய்கின்ற அப்பா இந்த உலகத்தின் மேல் உண்டாகின்ற அந்த பற்றின்ப மாய இச்சை எந்த காரியங்களா இருக்கட்டும் ராஜா, அது எல்லாவற்றையும் அப்பா முற்றிலுமாக வேரோடு கூட எங்க இருதயத்திலிருந்து எங்க சிந்தையிலிருந்து முற்றிலுமாக பிடுங்கி போடுங்க ஏசப்பா. என் ஆண்டவராகிய கர்த்தரே உமது வருகை அப்பா மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது தகப்பனே. அப்பா உம்முடைய வருகைக்கு உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா விதத்திலையும் ராஜா அப்பா எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உமது பரிசுத்த ஆவியினால நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கிற அப்பா எல்லா ஜப கூட்டத்தையும் உம்முடைய திருக்கரங்கள்ல ராஜா ஒப்புத்தரும் ராஜா. அப்பா செய்தி கொடுக்கின்ற சகோதரர்களை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க. யாரெல்லாம் தங்களோட வீடுகளை திறந்து கொடுத்து அப்பா சமையல்களுக்கும் வேற எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க பலன் தாங்க. யாரெல்லாம் கர்த்தாவே எங்கெங்க தூரத்துல இருந்து பிரயாணம் செய்து அப்பா அந்த கேதரிங் ராஜா சபைக்கு ஜப கூடுகைக்கு யாரெல்லாம் கூடி வருகிறார்களோ அப்பா அந்த சபை கூடுகைக்கு கூடி வருகின்ற அந்த சகோதர சகோதரிகளோட கூட நீங்க இருந்து பாதுகாப்போடு கூட வழி நடத்தி கொண்டு வாங்க ஏசப்பா. நீங்க அப்படியாக வழி நடத்தி கொண்டு வருகின்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உம்மூடி திருக்கரங்கள் ராஜா எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். Praise Lord brothers, praise Lord sisters.